கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய 35க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அம்மாவட்ட ஆட்சியர் பிரசாந்துடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த விசாரணை எப்போ துவங்கும் சார்? அதாவது அரசு அறிவித்தபடி இந்த விசாரணை எந்த நேரத்தில் துவங்க இருக்கு சார்? விசாரணை நடைபெற்று வருகிறது. அது சிபிஐசிஐடிக்கு கைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவங்க முடிச்சு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. இங்கே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. காவல்துறை பாதுகாப்பு எந்த அளவுக்கு போடப்பட்டிருக்கு? காவல்துறை நிறைய புது மாவட்டத்துக்கு வெளியிலேருந்தே நிறைய ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் எந்த விதமான அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு ஒரு சங்கடமான வருத்தகரமான சூழ்நிலை இருக்குது. அப்படி இருந்தாலுமே லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிடையாது இப்போ. அப்படி இருந்தாலுமே தேவைக்கு அதிகமான ஃபோர்ஸ் வந்து இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த பகுதிகளில் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க இப்போ எப்படி இருக்காங்க சார்? ட்ரீட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகள் இருந்து பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் இருந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து இங்கே பணியாற்றிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில். அதனால ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அனைத்து ஸ்பெஷலிஸ்ட்டுகளும் அவங்களோட கண்காணிப்பில் 24 hours இருக்கிற மாதிரி உள்ள ஏற்பாடுகள் அரசு செய்ய. முக்கியமாக இந்த 3 பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு மூலமாக செயல்பட்ட இன்னும் நிறைய பேர், இந்த குறிப்பாக இந்த கல்வராயன் மலையில் தான் கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சப்படுறதா தகவல். கைது நடவடிக்கையில் என்ன மாதிரியான இப்போ தீவிரப்படுத்தப்பட்டது? சிபிசிஐடி துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனால கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.